சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ப்ரிப்பேர் செய்யும் விதமா இந்தியன் டீம் இங்கிலாந்துக்கு எதிராக 3 ஒன்-டே மேட்சஸ் பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் ஒன்-டே மேட்ச் நாக்பூர்ல நாளைக்கு நடைபெறுது. அண்ட் அந்த மேட்சுக்கு இந்தியன் டீம் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க அண்ட் ஆல்சோ என்ன மாதிரியான பிளேயிங் 11 அசம்பிள் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்தியா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ODI மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியன் டீம் கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ODI கிரிக்கெட் விளையாட போறாங்க. அண்ட் இங்கிலாந்துக்கு எதிரான 3 மேட்ச் ஒன்-டே சீரிஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் டீம் உதவும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. February 20 இருந்து இந்தியன் டீமோட சாம்பியன்ஸ் டிராஃபி கேம்பெயின் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. சோ இந்த 3 ஒன்-டே மேட்சஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அண்ட் இந்த ஒன்-டே சீரிஸ்க்கு மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா அவைலபிளா இருக்க போறது இல்ல. சோ ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாம இந்தியன் டீம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தியை பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள டிராஃப்டிங் பண்ணிருக்காங்க. சோ வருண் சக்கரவர்த்தி ODI கிரிக்கெட்ல எப்படி பண்றாரு அப்படின்றத பார்க்க அனைவருமே எக்ஸைட்டடா பாத்தீங்கன்னா இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி மாதிரியான பிளேயர் 10 ஓவர்ஸ் போடும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒன்-டே கிரிக்கெட்ல ரொம்பவே அருமையா பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா ரோஹித் சர்மா இந்த பர்டிகுலர் சீரிஸ் மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கீயா இருப்பாரு. அண்ட் ஆல்சோ சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 ஆவரேஜ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு ஒன்-டே கிரிக்கெட்ல. சோ கண்டிப்பா சுப்மன் கில்லும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இந்த சீரீஸ்ல இருப்பார் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். அண்ட் விராட் கோலிக்கு எல்லாருக்குமே தெரியும் ODI கிரிக்கெட் தான் அவரோட ஃபியூயல் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா ODI கிரிக்கெட்ல விராட் கோலி நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும் இல்லைனா KL ராகுலா இருக்கட்டும் வேர்ல்ட் கப் 2023ல அருமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதன் காரணத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்குவாட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த 2 பேருக்குமே ODI கிரிக்கெட் எப்படி ஆடணும் அப்படின்னு தெரியும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு பேக்கப்பா ரிஷப் பந்த் பாத்தீங்கன்னா இருக்காரு. ரிஷப் பந்த் என்ன மாதிரியான டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பா இந்தியன் டீமோட டாப் ஆர்டர் மற்றும் மிடில் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஆல்ரவுண்டர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு வைட்டல் ஃபேக்டராகவே இருப்பாரு. வேர்ல்ட் கப் 2023ல கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவை இந்தியன் டீம் மிஸ் பண்ணாங்க. பட் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஹர்திக் பாண்டியா தான் பாத்தீங்கன்னா ஒரு கீ பிளேயரா இருக்க போறாரு. அக்சர் பட்டேல் இல்லனா ரவீந்திர ஜடேஜா, எங்களை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜாவை இந்தியன் டீம் ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் குல்தீப் யாதவா இருக்கட்டும் இல்லனா வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும் இந்தியன் டீமுக்கு பேலன்ஸ் தர ஒரு பிளேயர்ஸா நாங்க பாத்தீங்கன்னா பாக்குறோம். குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். அண்ட் ஆல்சோ வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன்ஸையும் மேக் பண்ண முடியும் வித் போத் பேட் அண்ட் பால். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முகமது ஷமி நீண்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்-டே மேட்சஸ் ஆடுறாரு. சோ கண்டிப்பா முகமது ஷமியோட ஃபிட்னஸையும் நம்மளால அசஸ் பண்ண முடியும். அண்ட் அஷ்தீப் சிங் ODI கிரிக்கெட்டுக்கு தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறாரு அப்படின்றது பார்க்கவும் நாங்க எக்ஸைட்டடா இருக்கோம். சோ கண்டிப்பா இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஃபர்ஸ்ட் ஒன்-டே மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு சாதகமான விஷயமா அமையும் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். அண்ட் நாக்பூர் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு உதவி இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்க இந்தியன் டீமுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அண்ட் சோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் டிஸ்பிளே சிட்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.